கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி கர்த்தரிடத்தில் நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. உங்களோட ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் கர்த்தர் நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும். இந்த வார்த்தை விதையாகி இந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் விதைக்கப்படுவதாக, பலன் தருவதாக. இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 18. போதும். 18வது வசனத்தில் அப்படி சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை யாரை குறித்து எழுதப்பட்டது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். எதான் வாசிக்கிறார் அப்படின்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது பைபிளில். அதில் 61வது அதிகாரம் முதல் வசனம் அவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு வேத வாக்கியம். இந்த உலகத்துக்கு மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து இந்த உலகத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு வேத வாக்கியம். அதை எடுத்து அவர் படிக்கிறார். எப்படி படிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் வருது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தங்கி இருக்கும் பொழுது, இது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கும்போது நடந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு பக்கம் மனுஷனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவனாக இருக்கிறார். அவர் 100% மனுஷன், 100% தேவன். அப்போ இந்த மனுஷ சாயலாக மாறி இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்படி மனிதனாக இந்த பூமியில் என்ன பண்ணார்? ஊழியத்தை செய்கிறார். அப்போ அவர் மேலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர் மேலே வருது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்க தேவையில்ல. அப்போஸ்தலர் 1:8 நம்ம இப்படி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே வரும் பொழுது ஒரு சில காரியங்கள் அவன் மூலமாக நடப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக இருந்தபோது தேவ ஆவியானுடைய வல்லமை அவர் மேலே இருந்தபடியினால அவர் என்ன பண்ணாராம்? அவர் இருக்கிற இடத்துல இல்லை. அவர் வீட்டில் இருந்தாரா? வீட்டிலே இருந்தாரா? இல்லை. புறப்பட்டு போகிறார். எதுக்காக போகிறார்? எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போய் அவரை குறித்து சொல்லப்படுற முதல் காரியமே என்ன அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அப்படின்னு வருது. முதல் காரியம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக அவர் போகிறாராம். பரிசுத்த ஆவியனோட வல்லமை அவர்கள் மேலே வந்துருச்சு. ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருக்கிறாரு. அவர் புறப்பட்டு போகிறாரு.
எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக புறப்பட்டு போகிறாரு. அதில் முதல் காரியம் வருது பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் போகிறார். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய யோசனை எப்படி இருந்ததுன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை ஏன் பிரசங்கிக்க போனோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிக்கிறது என்னன்னா, ஏன்னா தரித்திரம் தான் கொஞ்சம் கேட்பாங்க உட்காந்து. தரித்திரம் தான் உட்காந்து, என்னப்பா ஏதோ சொல்ல வர, சொல்லுப்பா, உட்காந்து உன் கதை என்ன சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்பாங்க. பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பணக்காரர்கள், அவங்கக்கிட்ட போகிறதுக்கு நமக்கே கஷ்டம். அவங்கக்கிட்ட பேச முடியுமா? அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி இதை பைபிள்லாம் பற்றி சொல்லும், அவங்க எதனா நினச்சிப்பாங்க, நம்ம பேச முடியாது. தரித்திரர்கள்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்கிறது கேட்பாங்க. நம்மளும் வந்து சாதாரணமான நிலைமையில் தானே இருக்கிறோம், எளிமையான நிலைமையில். நம்மளை போல் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசினா சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்க போல் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது அர்த்தம் இல்லை. ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, தரித்திரருக்கு எதுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? அவன் தரித்திரனா இருக்கக்கூடாதுன்னு தான். ஒடுக்கப்பட்டவனுக்கு ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் ஆண்டவர்? அவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக. கட்டுகளில் இருக்கிறவனுக்கு ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? அவன் கட்டப்பட்டவனாக இருக்கக்கூடாது, விடுதலை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்போ தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது என்பது என்ன? அவர் தரித்திரர்களாக இருக்கக்கூடாது. அவர் எப்படி மாறணும் சொல்லுங்க? தரித்திரராக இருக்கிறவர்கள் எப்படியாய் மாறணும் சொல்லுங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இன்னும் நிறைய பேர் ஐஸ்வர்யம் வரலையா வாயில்? ஐஸ்வர்யன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பணக்காரர்கள்னு சொன்னால், இன்னும் இப்படிலாம் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆவிக்குரிய மாதிரி பேசணும். நீங்கள் இப்படி வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யவான்கள் போட்டிருக்கு பைபிளில். அப்போ எதுக்காக ஆண்டவர் வந்தார் இங்கே? நம்ம தரித்திரத்திலே இருக்கணுமா சொல்லுங்கள்? ஆண்டவர் நோக்கம் அதுவா? ஏன் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வர்றதில்லைன்னா, அது இயேசுவை பற்றி சொல்கிறவங்களே எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களே கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படி அவங்களே நொறுக்கப்பட்டு நொந்து போயிருக்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வரல, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை. ஆனால் ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, அந்த தரித்திரத்தை மாற்றுவதற்காக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தரித்திரம் வந்துருச்சுன்னா எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தரித்திரம் வந்துருச்சுன்னா கடன் பிரச்சனை வந்துடுது, நம்ம அவமானங்கள் வந்துடுது, நிந்தைகள் வந்துடுது. அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியல, பழக முடியல, பல போராட்டங்களை சந்திக்கிறோம். வியாதி வந்துடுது. சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லைன்னு என்ன பண்ணுவோம், என்கிட்ட காசு இல்லைங்க, எங்கெங்கே போகிறது? அந்த வியாதி முத்தி போயிடுது, கிடையாது, கையில் பணம் இல்லை, காசு இல்லை, இப்படி பிரச்சனை. தரித்திரம் வரும்போது அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்துடுது. ஆனால் ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? தரித்திரத்தை மாற்றுவதற்காக. நாம் இருக்கிற இதே நிலைமையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, என்னங்க ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் மாறிடுமா? ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. என்ன செய்யணும்? இதுக்கான காரியங்களை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். அவரை எப்படி பின்பற்றணும், அவருடைய வழியில் என்ன? சங்கீதம் 128:1 ஒரு வசனம் எத்தனை பேருக்கு யாருக்கு மனப்படமாக தெரியும்? 128:1 யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வழின்னு ஒன்று இருக்குது. கர்த்தருடைய வழி, அந்த வழியை குறித்து போதிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கப்படாவிட்டால் யார் கேட்பாங்க? கேள்விப்படுவாங்க. சொல்கிறவன் இல்லைன்னா யாருக்கு விஷயம் தெரியும்? தெரியாது. அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு வழி இருக்குது. நம்முடைய வழிகள் வேறு, உன்னுடைய வழிகள் வேறு, என்னுடைய வழிகள் வேறன்றார் கர்த்தர். உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறன்றார். நம்ம ஒரு திட்டத்தை போடுறோம், கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறார். உனக்காக நான் விசேஷமான திட்டங்களை வச்சுருக்கிறேன், ஆனால் நீ வேற ஒரு வழியில் போகிற, உன்னுடைய திட்டங்களின்படி போகிற, உன்னுடைய யோசனைகளின்படி போகிற. என்னுடைய திட்டங்கள் வேறு, என்னுடைய நினைவுகள் வேறு. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியாவில் வாசிக்கிறோம்ல, 29:11 வாசிக்க தேவையில்ல. என்னுடைய நினைவுகள் வேறு, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சமாதானம் என்ற வார்த்தை வரும்போது தமிழ் பைபிளில் அது சமாதானம் வருது. அது வந்து எபிரேய மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோம்னு வரும். அதுக்கு பேர் என்ன? சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஷாலோம் அப்படி வருது எபிரேய மொழியில். சொல்லுங்கள் பாப்பா, ஷாலோம்னு வாயில் வருதா? ஷாலோம். ஷாலோம்னா என்னன்னா,
சமாதானம் ஒரே வார்த்தையில் வந்து தமிழ் பைபிளில். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, செழிப்பு, நல்வாழ்வு, உயர்வு, மேன்மை, இது எல்லாமே அதிலே இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக அப்படின்றாங்க தமிழில். ஏதோ குடும்பத்தில் இப்போ சண்டை கிண்டா இருப்பேன், ஒரு வாரமாக சண்டை இல்லைங்க சர்ச்சுக்கு வந்து போனதுலேருந்து, அந்த மாதிரியான ஒரு சமாதானத்தை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த சமாதானம் இல்லை. செழிப்பு, மேன்மை, உயர்வு, வெற்றி, கையிட்டு செய்கிற வேலைகளில் அதில் உயர்வு, முன்னேற்றம், எல்லாவற்றிலும் வாய்க்கிற காரியங்கள் இதெல்லாம் உண்டாகுது. அதுதான் வந்து சமாதானம், அதுதான் ஷாலும். அநேகருடைய வாழ்க்கையில் இது வந்து குறைவுபட்டிருக்கிறோம். அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கான சரியான வழி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். நம்மளோட வழி அப்படின்னா கடன் மேலே கடன், இந்த கடன் வாங்குற அந்த கடன், மேலே 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 போயிட்டுருக்குறோம். அப்படியே நொறுங்கி அப்படி பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், கொண்டாட்டமாயிடும். வாங்குப்பா வாங்கு, இதை வச்சே உன்னை காலி பண்ணி உன்னை அப்படியே முடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய வழி அப்படி இல்லை. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். எத்தனை பேர்? 2-3 பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு சொல்லி. அதுதான் தேவனுடைய சித்தம். நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல கடவுளா இல்லைங்களா? சொல்லுங்கள். நீ எப்படி வேணா இருப்பா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணாங்க. என்ன பிரசங்கம்? கர்த்தரிடத்தில் நீ வந்தனா உனக்கு எல்லாம் மாறும், உனக்கு நல்லா சந்தோஷமாக இருப்ப, சமாதானமாக இருப்ப, நிம்மதியாக இருப்ப, உன் பிரச்சனைலாம் மாறிடும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. நடுவில் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அதை என்ன மாற்றிட்டாங்க? எல்லாம் சொல்லுவாங்கப்பா கர்த்தரிடத்தில் வந்தால் எல்லாம் மாறும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைப்பா, பாடுகளும் இருக்குதுப்பா, உபத்திரங்களும் இருக்குதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் முன்னாடி ஒன்று சொன்னாங்க பாருங்கள், பழைய ஆட்கள் மிஷினரிமார்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதுதான் உண்மை. கர்த்தரிடத்தில் வந்தால் எல்லாம் மாறும், தரித்திரம் மாறும். அப்போ என்னங்க, உபத்திரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அப்போ பாடுகள்லாம் பற்றி பைபிளில் போட்டிருக்குதான். அது எப்படிப்பட்ட பாடுகள் சொல்லுங்கள்? வருமானமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்தை. இதில் இந்த பாடுகள் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஏதோ சொல்லித்தராரு போல், கற்றுக் கொடுக்குறாரு போல், சில காரியங்கள் அடி என்ன பண்ணுறேன், கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற கிடையாது. அப்படிலாம் ஆண்டவர் வந்து நம்மளை இருக்கணும்னு சொல்லி விரும்பலை. நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நம்மளை வந்து கூனி குறுகி போயிருக்கிற நம்மளை எடுத்து நிலை நிறுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசை. அல்லேலூயா. உலக பிரகாரமாக இருக்கிற அந்த தகப்பன்மார்களே, நம்ம பிள்ளைகள் வந்து அப்படி கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சும்மா இருப்போமா? இந்த உலகத்து தகப்பனுங்களே அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க தகப்பன்மார்களே அப்படி கிடையாது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருப்பார்? நம்ம எல்லாவற்றிலும் செழிப்புள்ளவர்களாக சகல விதமான நன்மைகளையும் பெற்று ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த உலகத்தில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக புகழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அதற்கு தேவனுடைய வழிகளை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழிகளை கற்றுக்கொள்றது என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஆண்டவரிடத்தில் வரணும், இந்த வேத வசனத்தை படிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும், சபைக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைகளில் பங்கு பெறணும். சொல்லிக் கொடுக்குறோம், கர்த்தருடைய வழி எதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக் கொடுக்குறோம். அந்த வழிகளை கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். சூழ்நிலைகள் மாறும். ஒரு நல்ல மனுஷனுடைய அடையாளம் தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம் வார்த்தை இந்த வேதத்திலிருந்து போதிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும், அது அப்படியே பயிற்சி பண்ணணும். ஆண்டவர் ஏசப்பா அதை சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறேன், அதன்படி நடக்க போகிறேன், அதற்கு நான் செவி கொடுக்க போகிறேன்னு சொல்லி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். யாராலையும் அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வழி ஒன்று இருக்குது, கர்த்தருடைய வழின்னு ஒன்று இருக்குது. அந்த வழியில் நடக்கும் பொழுது ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தரித்திரங்களும் மாறும், எல்லா விதமான நெருக்கங்களும் மாறும். ஆண்டவர் ஒரு விசாலமான ஒரு இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், அதை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும்
பாருங்க எப்படி வருது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா? எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய உள்ளவர். சிலர் யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எப்போ பிறந்தாருன்னு தெரியுங்களா? ஞாபகம் யாருக்குன்னா தெரியுங்களா இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் இந்த உலகத்தில் அப்படின்னு? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் சொல்லுங்க. பிறந்தாரா இல்லைங்களா? கிறிஸ்மஸ், அதனால தானே கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். சொல்லுங்க, எப்போ பிறந்தாரு? அது தெரிஞ்சா நாங்கள் உட்காந்து ஏதோ நீங்களாம் சொல்லிக் கொடுப்போம் தான் வந்திருக்கிறோம். அது எங்ககிட்டே கேட்குறீங்களே. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மனிதனாக. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் மனுஷனாக அவதரித்தார், மனிதனாக பிறந்தார். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? என்னவா இருந்தார் அவர்? இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, சில காரியங்களை யோசிப்பீங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனாக அந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் என்ன இருந்துச்சா? இந்த பிகினிங் அப்படின்னா அதுதான் பிகினிங், அதுதான் தொடக்கம். ஆதியில் என்ன இருந்துச்சா? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, வார்த்தை தேவனாய் இருந்ததாம். யோசிக்கிறீங்களா? என்னங்க ஆச்சரியமா இருக்குது. வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். அப்போ வார்த்தை கடவுளாக இருக்கிறார். வார்த்தை கடவுள் எப்படி இருக்கிறாரு? வார்த்தை. வார்த்தை கடவுள், கடவுள் வார்த்தை. அப்படி தான் கடவுள் இருக்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த வார்த்தை 14வது வசனத்தில் வருது, அந்த வார்த்தை மாம்சமாகி. சரிங்களா? அப்போ வாதியில் வார்த்தையாக இருந்தார், தேவனாக இருந்தார், பரலோகத்தில் இருக்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். வார்த்தையினால் உலகங்களை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினாராம். நம்ம பார்க்குற எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகம்லாம் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகம். அவருடைய வார்த்தை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்க முடியாது. அவர் வார்த்தையின் மூலமாக தான் பரலோகங்கள், உலகங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. சரிங்களா? வானங்கள் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது அவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை தான் மாம்சமாகின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மனுஷனாக மாறினார். தமிழ் பைபிளில் பிறந்தார் அப்படின்னு வருது. இங்கிலீஷ் பைபிளில் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவர் பிறக்க செய்யப்பட்டார்னு இருக்கும், மேடுன்னு வரும். அப்படின்னா என்னென்னா, அவர் பிறக்க செய்யப்பட்டார், அதுக்கு முன்னாடி இருந்தார்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் இருந்தார், உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவராக இருந்தார், பிறந்தவருக்கு முன்பதாக இருந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்கள், அவர்கிட்ட இல்லாதது என்ன இருக்கா? எல்லாமே இருக்கு. இங்கே வந்து ஒரு தங்கத்தினுடைய விலை பாருங்கள், 1 கிராம் நகை, 1 கிராம் தங்கம் எவ்வளோ விலை? எல்லாருக்கும் தங்கத்தினுடைய விலை தெரியுது. ஒரு வசனத்தை கேட்டால் எல்லாருமே அப்படியே குனிஞ்சுக்கிறோம். ஆல்மோஸ்ட் 99% வந்து 1 கிராமோட விலை படித்தவர்களோ படிக்காதவர்களோ எல்லாருக்கும் என்ன இருக்குது? தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உலக செய்தி பாருங்க. இப்போ உலக செய்தி இனிமே வந்து தேவ செய்தி தான். இனிமே உலகத்துக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால உலக செய்தி உள்ளே இருக்குது. அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் தேவ செய்தி உள்ளே போயிடும். அப்போ உலக செய்தி உள்ளே போச்சு அப்படின்னா பாருங்கள் சிஸ்டர், ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க பேசுகிறதுக்கு. உலக செய்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா உலகத்தினுடைய வழியில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். தேவ செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் தேவனுடைய வழியில் நடக்கிறோம். அந்த வழியில் தான் தரித்திரங்கள் நீங்குகிற வழி.
ஐஸ்வர்யங்கள் உண்டாகுகிற வழி. 1 கிராம் 2 கிராமுக்கு இன்னைக்கு அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனால் தேவனுடைய வழியில் சகல விதமான ஆசீர்வாதம். இங்கே பாருங்கள், தங்கத்திலே ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க பரலோகத்தில். தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கிறிஸ்தவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ கூட பாருங்கள், தங்கத்தில் தான் இருக்குது மனசு இல்லை? அப்போ கூட தங்கத்திலே ரோடு இருக்குதாமே, வீதி இருக்குதாமே, அது மனசில் நின்றுடுச்சு. அதுக்கு அடுத்த வசனம், பின்னாடி வசனம், முன்னாடி வசனம் நமக்கு மனசில் இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், தங்கத்திலே இது வீதி இருக்குது, ரோடு போட்டு வச்சுருக்குறாங்களாம். அப்படியே அந்த மரகதத்திலேயே அப்படியே செவரெல்லாம் அப்படி இருக்குதான் பாருங்கள். பவளம், ரோடு, செவரு, அது இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவர், ஐஸ்வர்யமுள்ள தேவன், இந்த உலகத்தில் நமக்காக தரித்திரராய் மாறினார். ஏன் தரித்திரராக மாறினார்? வாசிக்காதீங்கப்பா. ஏன் தரித்திரராக மாறினார்? நம்முடைய தரித்திரத்தை அவரை எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக. வசனம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த வசனம்லாம் எப்பயாவது படிச்சிருக்கிறீங்களா? வாசிக்கலாம். அதே வசனம் தான், 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய நிமித்தம் என்னவாயிருக்காராம்? அவர் தரித்திரராக மாறினார். எதுக்காக? நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக. அவ்வளோ அப்பேற்பட்ட வழிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இது அப்படியே படித்தா நமக்கு டக்குன்னு புரியாது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்னென்னா ஆபிரகாம். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய பேர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து வான்றார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறார்? கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி செவி கொடுத்து அவர் வராரு. அப்போது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உன்னை ஆசீர்வதிப்பன்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவன்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னோட சந்ததி பெருகும் அப்படின்னாரு. இந்த ஆசீர்வாதத்துக்கெலாம் அவன் என்ன செஞ்சான்? ஆபிரகாம் அவனோட வாழ்வில் அதை விசுவாசிச்சார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதை என்ன பண்ணுறார்? ஆபிரகாம் விசுவாசிக்கிறார், வேற ஒன்றுமே பண்ணல. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு பெரிய வேலை ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிறத நம்பினா போதும், இந்த வேத வசனங்களை நம்பினா போதும். அப்போ இந்த விசுவாசிக்கிறாரு, அவரை பெரிய சீமானாக இருக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதங்களை உடையவராக இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, வீட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருந்தாங்களா, வேலைக்காரங்க மட்டுமே. வேலைக்காரங்க குடும்பத்தாட்கள்லாம் சேர்த்து ஒரு 2000 பேர் இருந்தாங்களாம். அப்போது இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், ஆபிரகாம் கூடாரங்களில் வாசம் பண்ணினார். இவ்வளோ பேர் இருக்கணும்னா எவ்வளோ பேர் கூடாரம் இருக்கும் பாருங்கள். நம்ம என்ன யோசிப்போம், கூடாரங்கள்லாம் இந்த குருவிக்காரங்கள்லாம் ஒரு கூடாரத்தில் இருப்பாங்க பாரு, அந்த கூடாரம் தான் நம்ம மைண்டில் வந்துடும். 2000 பேருக்கு ஒரு கூடாரம் போனால் எவ்வளோ பெரிய கூடாரம் போடணும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யார்? ஆபிரகாம். சரிங்களா? நல்ல ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியின் மூலமாக ஒரு தேசமே உருவாயிடுச்சு. அதை பற்றி விவரமாக சொல்லத்துக்கு இப்போ நேரம் கிடையாது. ஒரு பெரிய தேசமே உருவாயிடுச்சு. அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜனங்கள் பலுகி பெறுகிறாங்க. அங்கே சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, மேன்மை இருக்குது, சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அவருடைய சந்ததியில் இருக்குது. இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் பிறக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்துருச்சு, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை என்ன பண்ணுவார்கள்? பூமியை என்ன பண்ணுவார்களாம்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. உன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனத்தை வாசிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம்.
தயவுசெய்து கொஞ்சம் இதை கவனிங்க, நல்லாயிருக்கும், வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் உலகத்தை உலகத்தை அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான். எப்படி அவனுக்கு அது கிடைச்சது? அவன் என்னங்க பண்ணா? ரொம்ப கடவுளுக்காக ஏதோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருப்பார் போல இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் கடவுளுக்கு. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேற எதுவுமே செய்யலை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் மேன்மையாக வைப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் மட்டும் இருந்துச்சு. அதனால் அவனுடைய சந்ததி, அவன் சந்ததியார் சுதந்திரித்த அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வாதமான தேசமாய் மாறிவிட்டது. இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தில் தான் யார் வந்தது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய, நல்லா கவனிங்க, இது விட்டுறாதீங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா நம்ம இயேசுவை எப்போ நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எப்படி பல காரணங்கள்னா, நம்முடைய பாவங்களை கழுவுகிறவர் தான், நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் அவர் தான், நம்மை தரித்திரத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடியவர் அவர் தான், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், என்னை உயர்த்துகிறவர் அவர் தான், புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் அவர் தான், என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் என்னோட கூட என்னை தப்பு வைப்பார், விடுதலை போனார் சொல்லி பல காரணங்கள் இருக்குது அவரை விசுவாசிப்பதற்கு. அவரை விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேர் நம்ம இங்கே ஏசப்பாவோட சொல்லுங்கள், நான் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம தூக்கிலலாம் நம்மளை எதனா கேட்க போகிற தூக்கு பக்கத்தில் சொல்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறீங்களா நான் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிறேன்னு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் போதும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளைன்னா எப்படி இருக்கணும் இந்த பூமியில்? சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் தரித்திரர்களாக இருக்கணுமா, இல்லை சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷ சமாதானத்தோடு கூட வாழ வேண்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கட்டும், அதான் நல்லது. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஏறிடுங்க, அவனுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் வந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லுங்கள் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ கர்த்தரை ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதத்தில் அவனுக்கு நல்ல இருதயமும் உண்டாயிருக்கும், தேவனுக்காய் வாழக்கூடிய எண்ணங்கள் அவனுக்கு உண்டாயிருக்கும், அந்த ஐஸ்வர்யத்தை தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தை அவனுக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சும்மா கிடச்சிடாது. இருதயம் கேடுள்ள இருதயம், ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை தருவாரா? கிடையாது. ஆண்டவர் எப்போ ஆசீர்வாதத்தை தராரு? நம்முடைய இருதயம் சரியாக இருக்கும் பொழுது, அவருக்கு உகந்த இருதயமாக மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் தேவனுக்காய் அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஹல்லேலூயா. பைபிளில் நல்லா கவனிங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா இருதயம் அப்படின்னு வரும். இருதயம் நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். இருதயம். இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். பைபிளில் எங்கெல்லாம் இருதயம் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல ஆவி அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டால் கரெக்டாக மீனிங் புரிஞ்சிடும். நமக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லி பழகிடுச்சு, என்னென்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம். எத்தனை பேருக்கு ஆவி இருக்குது? ஆவி இருக்கிறவங்களாம் உற்சாகமாக இல்லையா சொல்லுவோம்? என்ன ரொம்ப பெரிய ஆவி இருக்கிற மாதிரி தெரியலையே, சாதாரணமாக இன்னும் உற்சாகமாக சொல்லுவான். சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் சொன்னால் தான் விடுவேன். அப்போ கூட சில பேர் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆவியோ உற்சாகம் உள்ளது, சொல்லுங்க. சரீரமோ மாம்ச பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது.
அப்போ இந்த இருதயம் என்ற இடத்துல இந்த ஆவின்னு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக மீனிங் வந்துடும். இந்த ஆவி மனுஷனுக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்? எல்லா காவலோடும், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் வரும்ல, எல்லா காவலோடும் கூட உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து சொல்லுங்க 1 கிராம் நகை எவ்வளவு? 1 கிராம் நகைன்னா நமக்கு தெரியுது தங்கத்தினுடைய விலை. அதனிடத்து நின்று அப்படின்னு கேட்கும் போது நம்ம யோசிக்கிறோம், எல்லாம் குனிஞ்சிக்கிறோம், அவரே சொல்லி முடிப்பார் அப்படின்ற மாதிரி. அதனிடத்துலேருந்து எத்தனாவது வசனம்? நீதிமொழிகள் 4 இவ்வளோ சொல்லாதான் எடுப்பீங்களா? 23 நீதிமொழி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ ஆவி, இருதயம் சொல்லும் பொழுது ஆவி, நம்முடைய இருதயத்தில் தான் வாசம் பண்ணுறார் கர்த்தர், நம்முடைய ஆவியில் தான் நம்முடைய கர்த்தர் வாசம் பண்ணுற. இந்த ஆவியை ஸ்பிரிட் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோட எதை காத்துக்கொள்கிறே இல்லையோ, உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்ம மற்றதெல்லாம் காத்துக்கொள்வோம். மேலே வீடு பூட்டியிருக்கா பாரு, அது இது பண்ணியிருக்கா பாரு, அது மேலே அதெல்லாம் கவர் பண்ணி வச்சா பாரு, இது பூட்டியிருக்கா பாரு, அது லாக் பண்ணி வச்சா பாரு, இது திறந்துருக்கா பாரு, மூடி இருக்கா பாரு, எல்லாத்தையும் காத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் காத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, எதை காத்துக்கொள்? இருதயத்தை காத்துக்கொள். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறுகிற கதை. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. இருதயம் எப்படி வேணா இருக்குங்க, நான் நினைக்கிறது செய்வேன், எனக்கு ஆசைப்பட்டது செய்வாங்க, எப்படியும் இருப்பேன், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா வராது. அல்லேலூயா. ஆனால் இருதயத்தை காத்து கொண்டுட்டா வந்துருமாங்கன்னா வந்துடும். இருதயத்தை காத்து கொண்டா வந்துடும். அதை சொல்லிக் கொடுக்குறது தான் இங்கே என்ன பண்ணுறோம்? பிரசங்கம் பண்ணுறோம், போதிக்கிறோம், வாரம் போதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே என்ன பண்ணுறோம்? போதிக்கிறோம். இங்கே சண்டே இங்கே ஆராதனை நடக்குது தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குதுன்னு? இவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. யாரும் சொல்லீங்களா உங்களுக்கு? கேள்வியே படலையா? நடக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் 9 மணிக்கு, எத்தனை மணிக்கு ஆராதனை நடக்குது? 9 மணிக்கு நடக்குது. வந்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிக் கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? உலகத்தை சுதந்திரிப்பான். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குற தேவன் கிடையாது. கடவுளை ஏற்றுக்கிட்டுங்க, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டேங்க, எப்படிங்க போகுது, இப்போ டல்லாக தாங்க போகுது, அந்த அளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி தான் போகுது அப்படின்ற நிலைப்புக்கு வந்துட்டாங்க ஜனங்க. ஏன்? கடவுள்கிட்ட வந்தால் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுறாரா? கிடையாது. நமக்கு கொடுக்குற தேவன், எஃப் மைனர் கொடுங்க, நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் கொடுக்குற தேவன். அதாவது இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு தம்முடைய சொந்த குமாரனை மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தாராம். அதோட கூட நமக்கு தேவையான நன்மைகளை அவர் தரமாட்டாரா? சொல்லுங்க. மேன்மையை தரமாட்டாரா? உயர்வை தரமாட்டாரா? அந்தஸ்தை தரமாட்டாரா? ஐஸ்வர்யத்தை தரமாட்டாரா? எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய வழிகளை நடந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும். காடு கொடுங்க, சத்தமாக தான் வாசியாம்பா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை உற்சாகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. உற்சாகமா தட்டலாமா காரங்களே? ஆமே, உற்சாகமா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா
கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடக்கும்போது உங்களை உயர்த்தாம விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஆசீர்வாதத்துக்குன்னு அந்த பவர் என்ன பண்ணுன்னா, இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள செயல்படும் பொழுது நம்மை உயர்த்தாமல் விடாது, நமக்கு நன்மைகளை கொண்டு வராமல் விடாது. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அது விடாது, வரும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய பாருங்க, ரொம்ப தரித்திரம் பிடிச்சவங்க, எது தொட்டாலும் விளங்க மாட்டேதுங்க. அதெல்லாம் உண்மையானா ஒரு சிலர் வாழ்க்கையில் உண்மை தான். காரணம் என்னென்னா, அந்த சாபங்கள் வந்து அவங்களோட வாழ்வில் என்ன பண்ணுது, கிரியை செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம எப்போ இணைக்கப்படுகிறோமோ, இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அப்போவே என்ன நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. இந்த இயேசு எனக்கு தேவைங்க, இயேசுவை நான் பின்பற்றி நடக்க விரும்புகிறேன், அவர் என்னுடைய வாழ்வில் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், இருதயத்தில் அவரை ஏற்றுக்கிறேங்க, என்னுடைய ஆவியில் அவரை நாங்கள் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் இதெல்லாமே துண்டிக்கப்படுகிறது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? சில சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க, அதனால தாங்க இன்னமும் சுற்றி சுற்றி என்னை அடிச்சுக்கிட்டது. கிடையாது. 20 வருஷமாவது, 30 வருஷமாவது, 10 வருஷமாவது, என்னைக்கு நம்ம இப்படி இருக்க. 2 கொரிந்தியர் 5:17, கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய். என்ன சொல்லுங்கள்? பழையவைகள். சத்தமாக தான் சொல்லுங்களேன். எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், அதன் மூலமாக உண்டான சாபங்கள் எல்லாமே என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. எங்கே கேன்சல் ஆகுது? கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்படும் பொழுது, அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது இது எல்லாமே கேன்சல் ஆகுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகி என்ன பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க, நிறைய விஷயம் அங்கே நடக்குது. ஏசப்பாவோட, தேவனோட, இயேசுவோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணைகிறது. அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணைகிறது. அவருடைய சிந்தை நமக்கு உண்டாயிடுது. இப்போ டோட்டலி கம்ப்ளீட்டாக நம்ம வேற ஆள். கம்ப்ளீட் நம்ம யோசிப்போம்ல, இவர் தாங்க எங்கள் அப்பா, உலக பிரகாரமாக இவர் தான் நம்ம அப்பா. அதை விட அது எவ்வளோ நம்புகிறோம், அதை விட அதிகமாக உண்மை எது தெரியுங்களா? நம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். இந்த அறிவு தான் நம்ம வேற மாதிரி யோசிக்க வைக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, தரித்திரத்தில் வாழ்வதற்காக பிறந்தவன் நான் அல்ல, அவருடைய சகல விதமான ஆசீர்வாத நன்மைகளை பெற்று வாழக்கூடியவன் நான். என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைஞ்சிருச்சு. அவருடைய சிந்தை எனக்கு உண்டாகுது. எப்படி இது சிந்தை உண்டாகுதுன்னா, இந்த வேத வசனம் தான் அவருடைய சிந்தனை, இந்த வேத வசனங்கள் தான் அவருடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எனக்கு உண்டாகுது. அவருடைய எண்ணங்களின்படி நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம், தேவனுடைய எண்ணத்தை உள்ளே வச்சா வாழ்க்கையும் அப்படி தான் மாறும். தேவனுடைய எண்ணத்தை, இது அவருடைய தாட்ஸ், இதை நம்ம உள்ளே வச்சா அவரை போல் மாறுறோம். அங்கே துண்டிக்கப்பட்டுருது, இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டுடுறோம். இயேசு, நல்லா கவனிங்க, இயேசு ஆபிரகாமினுடைய சந்ததியில் வந்தவர். இப்போ நான் இயேசுவோடு கூட இணைக்கப்படும் பொழுது நானும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. யாருடைய சந்ததி? வீட்டில் இருக்கிற கோச்சிக்கு போகிறாங்க. யாருடைய சந்ததி? அதுதான் உண்மை. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக சேனல் திருப்பி விட்டு இப்போ எனக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான். உலகத்தையே சுதந்தரிச்சுப்பானா. எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தை சுதந்தரிக்க கூடியவர்கள் நாம். இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆள பிறந்தவர்கள், தேவனுக்காக மகிமையாய் வாழ பிறந்தவர்கள். தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு, வறுமையில் இருக்கிறதுக்கு நாம் பிறந்தவர்கள் அல்ல. தேவனால் பிறந்தவன் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று அவன் வாழக்கூடியவனாய் இருக்கிறான். மறுபடியும் அந்த வசனத்துக்கு வந்துடும். முடிக்க போகிறேன். எத்தனை பேர் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்க?
இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்றீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஒரு பாட்டு பாடி அந்த பாயிண்ட்டு நம்ம சொல்லி முடிச்சு எஃப் மேஜர் கொடுப்போம். விடுதலை நாயகன் கிஃப்ட் வாங்குற கை எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நம்மளே விடுதலை இல்லாம தரித்திரத்துல நொந்து நூடுல்ஸா நம்ம வாழ்ந்தா ஓடி ஓடி போய் என்ன சொல்ல போறோம்? சொல்லுங்க, ஓடி ஓடி என்ன சொல்ல போறோம்? சொல்லுங்க. ஒருத்தர் அப்படித்தான் கேட்டாராம், வந்துருங்க அப்படின்னு. எப்பா இன்னும் கொஞ்சம் முதல்ல பார்த்துக்குப்பா, நீயே ரொம்ப என்னோட ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறது. அல்லேலூயா. நம் உலகத்தை சுதந்தரிக்கக்கூடியவர்கள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க கூடியவர்கள். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் பெற்ற இன்பத்தை, ஏதோ சொல்லுவாங்களே, யாம் பெற்ற இன்பத்தை வையகம், அந்த அந்த இன்பத்தை பெற்றாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவர்களும் பாருங்கள், தமிழ்லாம் உள்ள வருது சப்ஜெக்டு. இந்த இன்பத்தை பெற்றாதான் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஒரு நல்ல பாருங்கள், ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ஆயிடுச்சு. என்ன சொல்கிறோம் நம்ம? ஒருத்தர் எங்கேயும் போகாத, அவர்கிட்ட போ, கரெக்டாக பார்ப்பார், சரியாயிடும். அவர் அதுக்கு எதுக்குன்னா நமக்கு கமிஷன் தராருங்களா? சொல்லுங்கள். நீ ஒரு 4-5 பேஷண்ட்டை பிடிச்சி விடுப்பா, உன்னை பார்த்து நான் கவனிக்கிறேன், யாருன்னா சொல்கிறாங்களா? சொல்லுங்க, கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? நமக்கு நல்லா ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரன், நம்ம கூட இருக்கிறவங்க இவங்களாம் நல்லா இருக்கட்டும் சொல்லி விடலாம். அப்போ ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓடி ஓடி இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தர்றதுக்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் நம்ம போய் ஓடி ஓடி என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும். எங்கேப்பா போயிடுறாரு அவரு? யாராருன்னா வந்து உட்காடுறீங்களா? வாசிங்க. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் பாட மாட்டீங்களா? தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் பாடுவோம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஏசப்பா நன்றி சொல்லுவோம். கரங்களை உற்சாகமாக தட்டி, கரங்களை நல்லா தட்டினா நல்லா நிறைய வியாதிலாம் போதும். அல்லேலூயா. பாருங்க, அப்போது இயேசு எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். இயேசு எனக்குள் இருக்கிறார். என் இயேசு எனக்குள் இருக்கிறார். என் இயேசு எனக்குள் அவர் இருக்கிறதுனால தான் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம தேவன்கிட்ட எப்படி பேசுவோம்? நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் எவ்வளோ வயசாகனா இருக்கும் உங்களுக்கு? 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். சொல்லுங்கள். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு எனக்குள் இருக்கிறார். இப்போ நீங்கள் பாடுறதே ஒரு ஜபந்தான். இயேசு எனக்குள்ள
இருக்கிறார். இதை வந்து சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புத சக்தி செயல்பட ஆரம்பிக்கும். இது சொன்னால் பிசாசுக்கு பிடிக்காது. இது சொன்னால் பிசாசுக்கு பிடிக்காது. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, கிருபையுள்ள வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அது பேச பேச நமக்குள்ள ஒரு அற்புத சக்தி செயல்படுகிறது. இது சொல்கிறதுனால என்ன நடக்குது? அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நம்ம உணர்றோம். சில சத்தியங்கள்லாம் உண்மைதான், ஆனால் அதை உணர்றதில்ல. உணர்ந்தாலே நமக்குள்ளே வல்லமை செயல்படும். அல்லேலூயா. நம்ம ஏசாவோட பிள்ளை தான். அது அது சத்தியமா சத்தியம் இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது சத்தியம், உணர்வு. சொல்லுங்கள். சத்தியம், உணர்வு. சத்தியம் வந்து ரியாலிட்டி. கவனிங்க, இது முடிக்க போகிறேன். நீங்களாம் வீட்டுக்கு போகணும்ல. சத்தியம் என்பது உண்மை, சரிங்களா? அது மாறாது, அது மாறாது. நம்ம அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நம்ம ஏசப்போட பிள்ளை தான். அதை நம்ம நினச்சாலும் நினைக்கலாம், நம்ம ஏசப்போட பிள்ளை தான். அது மாற போகிறதில்ல. ஆனால் உணர்வு வரும் பொழுது கூடவே சேர்ந்து தேவ வல்லமையே நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்குது. என்ன உணர்வு? இப்போ யோசிக்கிறேன், நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. நமக்கு அறிவு இருக்குது, அறிவு இருக்குது, அந்த அந்த சத்தியம் தெரியுது, சத்தியம் தெரியுது. ஆனால் அதை உணர்றது கிடையாது. அதை உணர்றது கிடையாது. நான் உணரும் பொழுது எனக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகுது. நான் ஏசப்பாவோட பிள்ளை அப்படி நான் உணரும் போது என்னுடைய ஜபம் கூட மாறுது. எப்படி போய் நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுவீங்க? சொல்லுங்கள், எப்படி போய் ஜபம் பண்ணுவீங்க? சொல்ல மாட்டீங்களே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. இப்போ நம்ம வீட்டில் அப்பா இருக்கிறார், எப்படி பேசுவீங்க அவர்கிட்ட போயிட்டு? மதிப்புக்குரிய எங்கள் தகப்பனார் அவர்களே, ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் இப்பொழுதே அப்படியே சொல்லுவீங்க, உரிமையாக பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? உரிமையாக பேசுவோம் நம்ம, கரெக்டுங்களா? தேவனும் அப்படி தான், தேவனும் அப்படி தான். அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோம்? நம்ம உரிமையாக பேசுகிறோம். அவர் என்னுடைய அப்பா, தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவரோட கூட இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவரோட ஆவியும் என்னுடைய ஆவி ஒன்றா மாறிடுச்சு. நான் ஏசப்பாவோட பிள்ளை. எனக்கு வேண்டியதை நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பா கிட்ட, தேவனிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன், கேட்டு பெற்றுக்கொள்வேன். அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி வரும் பொழுது நம்முடைய நடக்கைகளில் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். இந்த வசனத்தை வாசி நம்ம முடிச்சுக்கலாம். லூக்காவின் அதே வசனம் தான் நம்ம ஏற்கனவே தொடங்கும் போது வாசித்த வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 18. தரித்திரருக்கு சுவிசேஷம், அதை பிரசங்கம் பண்ணுறது நிறைய வசனம் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு நேரம் இல்லை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். அதில் நிறுத்துவோம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். நான் இப்போ சொன்ன பாரு, ஞாபகம் இருக்குங்களா? இருதயம் என்ற இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வரும்னு சொன்னேன். என்னது அது? ஆவி. இருதயன்ற வார்த்தையில் ஆவின்ற வார்த்தை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். நறுங்குன்றதுனான்றது மனசு நறுங்குண்டது, நொறுங்குண்டது அப்படின்னா சொல்ல மாட்டீங்களே. தமிழ் எல்லாரும் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். நறுங்குண்டதுன்னு என்ன, நொறுங்குண்டதுன்னு என்ன சொல்லுங்கள்? உடஞ்சி போகிறது. சரி, நொறுங்குன்றது நொறுங்கி போயிடுச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? நொறுங்கி போயிடுச்சு. இப்போ நறுங்குண்டதுன்னு என்னது? எதையோ ஒன்று நறுக்கிறோம், பீஸ் பீஸாக போடுறோம், பிரேக் ஆகுது, சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆவியில், இந்த இருதயத்தில், இருதயம்னு சொல்லும்போது ஆவின்னு சொன்னல, இந்த ஆவியில் வந்து 2 விதமான நபர் உள்ளே வர முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது கேட்டு வீட்டு போய் யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் சொன்னார் என்னவோ அப்படின்னு வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். இந்த இருதயத்தில் 2 விதமான நபர் இருக்க முடியும். ஒன்று, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்க முடியும். அவர் உள்ளே வந்தார்னா எப்படி இருக்கும் பாருங்கள்? அந்த இருதயம் செழிப்பாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும்,
சமாதானம். நம்ம வீட்டில் ஏசப்பா இருக்கா, அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், தேவனை துதிப்போம், பாடுவோம், ஆராதிப்போம், எல்லாமே நடக்கும். அதே இருதயத்தில் பிசாசானனும் உள்ளே வர முடியும். ஏசு எங்கே இல்லையோ அங்கே பிசாசு என்ன பண்ணுறான்? கேட்காம கொள்ளாமல் உள்ளே வந்து நுழைஞ்சிட்றான். நம்முடைய ஆண்டவர் வந்து எப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனுடைய இருதயமாகிய கதவை நான் என்ன பண்ணுறேன்? தட்டுறன்றார். இருதயமாகிய கதவை தட்டுறேன், அவன் திறந்தால் தான் நான் உள்ளே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்றான். திறந்து கொடுத்தா நான் உள்ளே வருவேன். அப்போ அவரும் உள்ளே வந்தார்னா நம்முடைய இருதயத்தில் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்த காரியம் எல்லாம் நடக்கும், சந்தோஷம் சமாதானம்லாம் உண்டாகுது. ஆனால் நம்ம தேவனுக்கு திறந்து கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, உள்ளே ஒருத்தன் வந்துடுறான். அவன் வந்தால் என்ன பண்ணுறான்? ஒரு மனுஷனை வந்து ஒரு வழி ஆக்கிடுறான். அவனை வந்து ஒடுக்கி, அவனை நொறுக்கி, அதான் நொறுக்கி, ஒரு வழியாக நறுக்கி ஒரு வழி ஆக்கிடுறான். பாருங்கள், ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஒரு மனிதனை விடுதலை பண்ணுறதுக்காக கடல் கடந்து போகிறார். போய் பிசாசு பிடிச்சிருக்குது ஒரு மனிதனுக்குள்ளே. கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ளே எத்தனை பிசாசு தெரியுங்களா? 2000 பிசாசுகள் இருக்குது. எத்தனை பிசாசுகள்? வீட்டில் பைபிள் வச்சுருந்தா வீட்டில் போய் எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது? சரிங்க, கையை கிளம்ப போட்டுருவோம். பைபிள் இல்லாதவங்க? பைபிள் இல்லையா? முக்கியமானவங்ககிட்டலாம் பைபிள் இல்லை. சரி, ஓகே. பைபிள் எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கு. இல்லைங்க எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் வச்சுங்கன்னாங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. பைபிள் படித்தாலும், படிக்க தெரிஞ்சாலும் சரி, படிக்க தெரியலாலும் சரி, நம்முடைய அடையாளம் வேத புத்தகம். சரிங்களா? நம்ம எப்போல்லாம் ஆலயத்துக்கு வரோம், தேவனுடைய சமூகத்துக்கு வரோமோ, இந்த வேத புத்தகத்தை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொண்டு வரணும். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் 8வது அதிகாரம் 26லேருந்து 36, இதெல்லாம் ஒவ்வொரு வசனமாக படித்து உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லலாம்னு நினச்சேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே திட்டுவீங்களா? இவர் நாடா இழுன்னு எடுக்கிறாரு, இன்னும் முடிக்க மாட்டேன்றாரு, உள்ளார் பேசுகிறாங்க, அப்படி என்ன சொல்ல போகிறீங்க சொல்லிவிட்டு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 26லேருந்து 36. இயேசு போகிறாரு, கடல் கடந்து போகிறாரு. பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்குது. எத்தனை பிசாசு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே? 1 இல்லைன்னா 2. ஒரு பிசாசே ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? ஒரு வழி ஆக்கிடுது. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே 2000 பிசாசு இருந்துச்சான். அந்த மனுஷனுக்குள்ளே 2000 பிசாசு. சிந்திக்கிறதுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவ்வளோ பிசாசு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது? எவ்வளோ இடம் இருக்குது? அவ்வளோ இடமா இருக்குது அவனுக்குள்ளே. ஆமாம், இருக்குது. நம்முடைய சரீரம் தான் ரொம்ப லிமிட்டட். நம்முடைய சரீரம் ரொம்ப லிமிட்டட். நம்முடைய ஆவிக்கு அளவு இல்லை, எல்லை இல்லை. அது ஸ்பிரிட் வந்து லிமிட்லெஸ். நமக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு லிமிட்லெஸ். அதில் பாருங்கள், 2000 பிசாசுகள் ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே 2000 பிசாசு இருந்தால் அந்த மனுஷனை ஒரு என்ன பண்ணுமோ ஒரு வழி ஆக்கி அவனை வந்து பிடிச்சி இந்த கல்லறையில் தான் இருக்கிறான். அவனை ஒருத்தனாலே என்ன பண்ண, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இயேசு வரார் அந்த ஒரு மனிதனை விடுதலை பண்ணுவதற்காக கடலில் வரார். வரும்போதே பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? வந்து கிளம்பிட்டார். ஐயோ துரத்திடுவார் போல இருக்குன்னு. வர்ற வழியில் என்ன பண்ணுறான் பிசாசு? அந்த கடல் சீற்றம், அந்த கொந்தளிப்பு இதெல்லாம் உண்டாகுது. ஏன்னா வரக்கூடாது. எப்படியா இவங்க அப்படியே படகுல மூழ்கி உள்ளே போட்டோம். இங்கே வந்து நம்ம ஒரு ராஜ்யத்தையே கட்டி வச்சுருக்குறோம், இந்த இடத்துல நம்மளை வந்து காலி பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. போகிற வழியிலே படகு என்ன ஆகுது? கொந்தளிக்குது, படகு ஆடுது. அப்படி கப்பல் படகு கவிழுற அளவுக்கு மாறிடுச்சு. சீஷர்கள்லாம் அலறாங்க, பயப்படுறாங்க. போதகரே உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்களாம் கவலைப்படுறோமே, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் கவலைப்படக்கூடாதா? கவலைப்படுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? கடவுளை சேர்த்துக்கிறாங்க. சில பேர் நான் எவ்வளோ கவலைப்படுறேன், உனக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி அக்கறையே இல்லை அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? நான் கவலைப்படுறேன், நீயே என் கூட சேர்ந்து கொஞ்சம் கவலைப்படு. நம்ம கூட ஒரு சிலர்லாம் கவலைப்பட்டாங்கன்னா அவங்களாம் நல்லவங்க நம்ம நினைக்கிறோம். கவலைப்பட்டா நல்லவங்க நம்ம ஏற்றுக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதன்றார். எதை குறித்து என்ன பண்ணாத? கவலைப்பட. கடல் கொந்தளிக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? எழுந்து காற்றையும் கடலை என்ன பண்ணுறாரு? அதட்டுறாரு. அது அமைதல் ஆயிற்று. பிசாசு கொண்டு வரான் போராட்டத்தை. அதை என்ன பண்ணுறாரு? எழுந்து நின்று அதை அதட்டி அது ஒன்றும் இல்லாதாக்குறாரு. அப்போது இல்லைங்க, அவர் இயேசுங்க, அவர் இயேசு தான் வந்து அவருக்கு அவர் வல்லமை இருக்குது, அவர் பண்ணுவார். நம்ம என்ன பண்ண? நம்மளாம் எந்த மூளைக்கு கிடையாது. அவர் இந்த பூமியில் எப்படி இருந்தார்? மனுஷனாக இருந்தார். ஒரு பக்கம் தேவனாக இருக்கார், இன்னொரு பக்கம் மனுஷனாக. ஊழியத்தெல்லாம் எப்படி செய்கிறார்? மனிதனாக இருந்து நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை தான் அவர் செஞ்சார்.
சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவர்களை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் நம்ம எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினா நிற்காதா? சொல்லுங்கள். சொல்கிறதுக்கே மனசு வரல, சொல்கிறதுக்கே வாய் வரல. அது எப்படிங்க என் வாயால் சொல்கிறது? காற்றும் கடலும் அமைதலாகுமா ஆகாதுங்களா? சொல்லுங்க. 4 கிராம் நகை எவ்வளோ டக்குன்னு சொல்லிடும்ல. காற்றும் கடலும் அமைதலாகும், நாம் சொன்னால் நடக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னால் அது அப்படியே நடக்கும். கிளம்பிடலாமா இப்போ சொல்கிறதுக்கு? சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வர போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து நம்ம சொல்லணும். கூனி குறுகி அப்படியே வந்து உட்காந்துடக்கூடாது. நாங்கள் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைங்க, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போயிட்டுருக்கிறேன் அடியேன். அல்லேலூயா. கூனி குறுகி உட்காந்துறது வந்து தேவன் பேரில் விசுவாசம் இல்லைன்னா அது நடக்கும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஏன் கவலைப்படணும்? கேட்கணும், அப்படி சொல்லணும். பிசாசு வந்து வெக்கப்பட்டு போய்டும், தலை குனிஞ்சு போய்டும். என்னடா அது, நம்ம ஒரு கவலை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து கூனி குறி உட்கார வைக்கலான்னு பார்த்தா நான் தேவனுடைய பிள்ளைன்றாங்களே. சொல்லணும், நான் ஏசப்பாவோட பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், அந்த 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவன் விடுதலை ஆக்குறார். அதுதான் இருதயத்தில் பாருங்கள் பிடிச்சி வச்சுக்கிறான் பிசாசு. அவன் விடுதலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? கர்த்தர் புறப்பட்டு போகிறார், விடுதலை பண்ணார், குணமாக்குதுன்னு. அது குணமாக்குதுன்னு சொல்லும் போது அது வெறும் நோயை ஏதோ குணமாக்குற கிடையாது. குணம் என்ற வார்த்தை எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு மனுஷன் பாவமே வந்து ஒரு நோய் மாதிரி தான். பாவம் நம்ம சரீரத்தில் காணப்படுகிற நோயை காட்டிலும் பெரிய நோய் எது? பாவம். இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் கொடிய பாவம். அந்த பாவத்திலேருந்து குணப்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். குணம் என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆத்மாவும் குணப்பட முடியும், சரீரமும் குணப்பட முடியும், ஆவியில் இருக்க அந்த பாவமும் குணப்பட முடியும். அப்போ குணப்படுத்துகிறார். யாரை குணப்படுத்துகிறாரு? பிசாசு பிடிச்சி அந்த இருதயத்தில் வாதிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருக்க அந்த மனுஷன் என்ன பண்ணுறார்? குணப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டான்னு வரும். ரட்சிப்புன்னா என்னது? நம்ம எல்லோரும் யோசிப்போம். என்ன யோசிப்போம்னா, அவங்க பாவத்திலேருந்து என்னை ஏசப்பா விடுதலை பண்ணிட்டார், நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்குங்க, வாரமானா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரட்சிப்புன்ற வார்த்தை வந்து இந்த கிரேக்க மொழியில் என்னென்னு வருதுன்னா சோசோ அப்படின்னு வருது. சோசோ அப்படின்னு வருது. சொல்லுங்கள். சோசோ அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா, சோசோன்னா 3 இடத்துக்கு இந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, சுகமாகறதுக்கும் அந்த சோசோ தான், ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு வரும். சரிங்களா? அதே போல் பிசாசின் பிடிதலேருந்து விடுதலை, விடுதலை என்ற வார்த்தைக்கும் ரட்சிக்கப்பட்டான் தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சுகத்துக்கு, ரட்சிப்புக்கு. அதே போல் நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்படுறோம், அதுவும் அந்த ரட்சிக்கப்படுறது தான். ரட்சிப்பு என்பது 3 விஷயத்துக்கும் பொருந்தும். சுகத்திலேருந்து விடுதலை, அதுவும் ரட்சிப்பு தான். பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை, அதுவும் ரட்சிப்பு தான். பாவத்திலேருந்து விடுதலை, அதுவும் ரட்சிப்பு தான். அதனால் ரட்சிப்புனா ஒன்றே ஒன்று மட்டும் யோசிக்கக்கூடாது. சுகத்திலேருந்து விடுதலை ஆகிறதும் ரட்சிப்பு தான். சரிங்களா? அப்போ அந்த மனிதன் இருதயத்தில் பிடிச்சி வச்சுருந்தான் பிசாசு அவனை. அந்த மனிதனை செயல்படக்கூடாது. அப்படி இப்போ தெளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கானா. அந்த வசனத்தில் வாசிக்க நேரம் ஆயிரும், வீட்டில் போய் வாசி பாருங்கள். பிசாசு பிடித்திருந்தவன் தெளிந்த புத்தி உள்ளவனா உட்கார்ந்துருக்கிறதை கண்டு ஜனங்கள்லாம் பயந்து போகிறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் தெளிவாக இருக்கிறானே, கரெக்டாக பேசுகிறானே, எல்லாம் எப்பா எப்படி பாருக்கு, நல்லா இருக்கிறியா அப்படிலாம் விசாரிச்சிருப்பான் போல். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நின்று பழகணும், சின்ன பசங்களோட சேர்ந்து சின்ன வயசில் பழகின ஆளுங்களாம் எப்படிரா இருக்கு, நல்லா இருக்குன்னா பார்த்து, எப்பா நீ பேசாத பயமாகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க போல. தெளிந்து இருக்கிறான், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறான். விடுதலை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த விடுதலை இல்லாமல் இருக்கிறோமா, கர்த்தர் விடுதலையை தரார். தரித்திரத்தில் வறுமையில் இருக்கிறோமா, கர்த்தர் விடுதலையை தருகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதை சொல்லி முடிக்கிறோம். அது இன்னொரு ஒரு வார்த்தை தான். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. எதெல்லாம் சிறை இருப்பு, நிறைய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சிறை இருப்பு இருக்கும். சிறை இருப்புன்னு சொல்லும் போது பாவம் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு மேஜரான சிறை இருப்பார். எது?
பாவம். ஒரு பாவம் வந்து ஒரு மனுஷனை கட்டி வச்சிருது. அவன் வாழ்க்கையில் உயராத அளவுக்கு, அவன் பெருகக்கூடாதபடிக்கு, அவன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதபடிக்கு பாவம் என்ன பண்ணிடுது, அவனை கட்டி வச்சு. எல்லாமே அந்த பாவன்ற அந்த மரண கட்டில் என்ன பண்ணு, எல்லாம் அகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியே வர முடியல. ஆதாமின் மூலமாக அந்த பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு, இப்போ பாவத்தினுடைய பிடியிலிருந்து எந்த மனிதனும் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு ஐஸ்வர்யமாக வர முடியாது, உயர்வாக வர முடியாது, மேன்மையாக வர முடியாது, எதுவுமே அவனோட வாழ்க்கையில் வர முடியாது. அப்போ அந்த பாவம் என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் கேள்வி, இல்லைங்க நாங்கள் கிறிஸ்தவங்க கூட பார்த்துக்கிறோம், அவங்க கூட நிறைய தப்பு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தப்பு பண்ணுறவங்களுக்கும், உலகத்தில் பாவத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறவர்களாக தப்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? அது ஒரு பெரிய டீச்சிங், அதை பற்றி சொல்லணும்னு நமக்கு நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளையாக ஆகிட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்ய முடியாதா சொல்லுங்கள்? பாவம் நீங்கள் நினச்சா செய்யலாம், நம்ம நினச்சா பாவம் செய்யலாம். பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியும். அதுதான் சுவிசேஷமே. தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கான எல்லா விதமான வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் அந்த பாவம் என்கிற இந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க நினச்சா கூட என்ன பண்ண முடியாது, அதுலேருந்து வெளியே வர முடியாது, கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோன்னா அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, என்னுடைய தவறு எனக்கு தாங்க தெரியும், நான் பண்ணுற தப்பு எனக்கு தான் தெரியும், நான் இன்னும் கூட கரெக்டாக வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நான் நிறைய தப்பு என் வாழ்க்கையில் பண்ணுறேங்க, எனக்கே தெரியுங்க. கிடையாது. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ செய்கிற தப்புலாம் எப்படி? நமக்கு சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உணர்வு அதை சொல்லலை. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அந்த விடுதலை எனக்குள்ளே இருக்குது. தேவனுடைய வல்லமையை கொண்டு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்த அந்த பிதாவுடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. அந்த வல்லமையை கொண்டு இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியும். அந்த விடுதலை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ செய்கிறவங்களை எப்படி செய்கிறாங்க? அறிந்து துணிந்து வேண்டும் என்று வேண்டி விரும்பி என்ன பண்ணுறாங்க? செய்கிறார்கள். நம்ம நினச்சா பாவம் இல்லாமல் நம்முடைய இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், பாவம் இல்லாமல் வாழும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓவர்டேக் பண்ணுது. தேடு எல்லாம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் பாவம் இல்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறது, மாறாத உண்மையாக இருக்கிறது. ஆனால் பாவம் செய்யும் போது என்ன நடக்குது? ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு விதமான மரணங்கள் ஏற்படுகிறது. என்ன மரணம்? ஏதோ கடைசியில் செத்துறோம், வயசாகிடுச்சுங்க, இறந்துட்டாருங்க, எல்லாம் இது அடக்கம் பண்ண போகிறான், நாளைக்கு அடக்காரதனை 11 மணிக்கு காலைல வச்சுக்கிறப்பெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மரணம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நிறைய மரணங்கள் உண்டாகுது. வசனம் சொல்லுது, ரோமர் 6 கடைசி வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகன்னு சொல்கிற, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு தவறு செய்யும் போது நான் தப்பு பண்ணிட்டேங்க, அதுலேருந்து எப்படியாவது நான் தப்பிச்சுப்பேன்னு சொல்ல முடியாது. பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு என்ன உண்டாகுது? அதனுடைய சம்பளம் என்ன? மரணம். என்ன மரணம்? பாவம் செய்கிறோம், பாவத்தை விடுறதுக்கு மனசே இல்லை, திரும்ப திரும்ப அதை செய்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா மரணங்கள் உண்டாகுது. எப்படிப்பட்ட மரணம்? வேலையின்மை, அது ஒரு மரணம். வேலை இல்லைங்க, சரியான வேலை, தொழில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அது ஒரு விதமான மரணம். ஏன் காரணம்னா பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. செய்ய 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 நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது வந்து ஒரு பிரமாணம் மாதிரி வாழ்க்கையில் செயல்படுது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவம் செய்ய செய்ய அதனுடைய மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆண்டவர் வந்து பாவத்தில் விடுதலை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுலேருந்து நம்ம விடுதலை பெற்று நம்ம வாழ முடியும். ஆனால் தப்பு செய்ய 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 மரணங்கள் உண்டாகுது. சில குடும்பங்களில் மரணங்கள் உண்டாகுது. எப்படிப்பட்ட மரணம்? எல்லாம் மரித்து போயிட்டாங்களா லிட்டரலாக நம்ம சொல்கிறோம்? அப்படி கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவுகளில் மரணம் ஏற்படுகிறது. காரணம் பாவம், பாவத்தினுடைய விளைவு. குடும்ப உறவில் மரணம் ஏற்படுகிறது. சமாதானத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுன்னா ஆகிடுது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதெல்லாமே ஒரு விதமான மரணங்கள் தான். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். நான் பாவம் செய்ய விரும்பவில்லை. தேவன் இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா விதமான வல்லமையும் நம்ம கொடுத்துருக்கிறார். அதை முன்னாடியே சொன்னேன்.
நம்முடைய ஆவியும் இயேசுவினுடைய ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டது. அப்போ அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் யாரோட இணைந்து இருக்கிறேன்? இயேசுவோட கூட இணைந்து இருக்கிறேன். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள்? பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். அப்போ அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. பூமியில் நம்ம இங்கே இருக்கிறோம், சரீரமாக இருக்கிறோம். அவர் வேற, நம்ம வேறையா? அவருக்கு ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு அதிகாரமா? நல்லா யோசிச்சுப்பார், நல்லா நிதானிச்சு பாருங்க. இயேசுக்கு ஒரு வல்லமை அதிகாரம் வேறங்க, எனக்கு அதிகாரம் கொஞ்சம் கம்மி கிடையாது. அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோமே. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எனக்கும் தானே இருக்குது. அதே வல்லமை எனக்கும் தானே இருக்குது. அந்த வல்லமையை பயன்படுத்தி பாவத்திலிருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியும் தானே? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. நான் ஏன் அந்த பாவத்தில் போய் மாட்டி சிக்கி தவிக்கணும்? அதனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மரணங்கள் உண்டாகணும்? பாவத்திலிருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன். நான் அவரோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் என்னால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த ஆபிரகாம் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தை சுதந்திரிக்கிறவர்கள் அந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார். கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். குருடர்னும் போது உடனே கண்ணு தெரியும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. குருடர்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட குருடர் அப்படின்னா, தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளாத மனக்கண்கள் குருடாக இருக்கிறோம். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவனுடைய அந்த நாலேஜ் உள்ளே வந்திருக்காது, அந்த அறிவு உள்ளே வந்திருக்காது. அந்த அறிவு வந்துடுச்சுன்னா, மனக்கண்கள் பிரகாசமாயிடுச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவ்வளோ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவ்வளோ வல்லம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த உலகத்தை என்னால் சுதந்திரித்து கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட மனக்கண்கள் நமக்கு திறக்கும் பொழுது என்ன நடக்குது? உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிற வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியும். அல்லேலூயா. உலகத்தை சுதந்திரிக்க விரும்புகிறீங்களா? இல்லை கூணி குறிக்கு ஒரே இடத்துல இருக்க விரும்புகிறோமா? உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அது அறிந்து கொள்கிற மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, யோசிச்சு பாருங்க. நொறுங்குண்டவர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு பொருள் எப்போ நொறுங்கும்? சரி, கீழே போட்டு, சரி, ஒரு 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 பொருள் மேலே அளவு கடந்த ஒரு வெயிட் வைக்கிறோன்னு வைங்க. அந்த வெயிட் தாங்க முடியாமல் என்ன ஆகுது? நொறுங்குது. சரிங்களா? ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்க. கிளாஸ் மேலே அதுக்கு சுமக்கக்கூடாத ஒரு வெயிட்டை வச்சேன்னா அது நொறுங்குது. அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த பாரம் ஒரு மனிதனை அழுத்த என்ன ஆகிடுது? நம்முடைய இருதயம் நொறுங்கு போயிடுது. என்னால் தாங்க முடியலைங்க, என் பாரம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, என்னால் வாழ முடியல, இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியலைங்க, நொறுக்கப்படுறோம். காரணம், பாரம் ஒரு மனிதன் என்ன பண்ணுது? அழுத்துகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னண்டைக்கு வந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாரா? வந்துட்டு இருக்க சொல்கிறாரா? வந்து இருங்க, என்னண்டைக்கு வாருங்கள். வாங்கன்னு அர்த்தம், அவர்கிட்ட வந்து இருக்கணும், அவ்வளோதான். போங்கன்னு சொல்லலை. நம்முடைய ஆண்டவர் போங்கன்னு சொல்கிற ஆண்டவர் கிடையாது, வாங்கன்னு சொல்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்க, அந்த கோயிலில் போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் மாறிடுங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு மந்திரிச்சுன்னு வந்துக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை மாறுமா? மாறாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்படுறியா, பாரம் இருக்க, என்கிட்ட வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்றார். உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய இருதயத்தை என் இடத்துல கொடு, உன்னை நான் பார்த்து கொள்கிறேன், உன்னுடைய பாரத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து போடுறேன், லகுவாக்குறேன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட வந்து அவரிடத்துல நம்ம வாசமாக இருக்கணும். அவரோட ஆவியோடு கூட நம்ம இணைந்து அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். அவருடைய வழிகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? அந்த பாரங்கள் எல்லாம் விலகி இருதயத்தில் பெரிய ஒரு சமாதானம் உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது, தேவனுக்காய் வாழ வேண்டிய அந்த எண்ணங்கள் உண்டாகிறது. நொறுங்கி போன அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை ஒட்ட வச்சு, அதை சரி செஞ்சு, அதை தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த இருதயமாக அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவர். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்க,
ஆண்டவரே, என்னுடைய தரித்திரம் மாறுவதற்கு, என்னுடைய வறுமை மாறுவதற்கு, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் நீர் என்னை அழைக்கிறீர். மண்டைக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்காய் நான் திறந்து கொடுக்குறேன் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம அந்த ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய இருதயத்தை உமக்கென்று நான் திறந்து கொடுக்குறேன். ஆண்டவர், என்னுடைய இருதயத்தில் வாசமாக இருங்க. ஆண்டவர், உம்முடைய பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளையாய் நான் மாற, இது வரைக்கும் உம்முடைய பிள்ளை என்கிற நிச்சயம் எனக்கு இல்லை. இன்றைக்கி ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன், மாற விரும்புகிறேன்னு சொல்லுகிற உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நாளில் உம்முடைய பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளையாய் வாழ்ந்து சகல விதமான சம்பூரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் மேன்மையும் உயர்வையும் வெற்றியையும் பெற்று நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க. என்னுடைய இருதயத்தில் வாங்க ஆண்டவர். என்னுடைய பாவத்தை எல்லாம் உடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை மன்னிங்க. ஏசப்பா, உண்மையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை நீர் சுமந்து கொண்டு உம்முடைய ரட்சிப்பை நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றி. உம்முடைய விடுதலை எனக்கு நீர் தந்ததுக்காக நன்றி. என்னுடைய தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஐஸ்வர்யத்தை நீர் எனக்கு தந்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளையாய் என்னை நீர் மாற்றினதற்காக நன்றி. என்னுடைய இருதயத்தில் நீர் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எஃப் மைனர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம்.
ஆண்டவரே நான் பட்ட வியாகுலங்கள் போதும், வருத்தங்கள் போதும், பாரங்கள் போதும் ஆண்டவரே. ஹalleluya. என்னுடைய இருதயத்தை உமக்காய் திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உள்ளத்திலே நீ வாசம் பண்ணுங்க, உள்ளத்திலே வாசம் பண்ணுங்க கட்டுகிறார். ஹalleluya. கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. thank you Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நசுங்கி போன, உடைந்து போன நம்மை உருவாக்குவதற்கு, எழுப்பி நிற்பதற்காய் அவர் நமக்காக சிலுவையில் நமக்காக அவர் மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக, ஐஸ்வர்யத்தை தருவதற்காக, எல்லா விதமான நன்மைகளும் மேன்மைகளும் நமக்கு உண்டு பண்ணும்படியாய் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இந்த இருதயத்தை கர்த்தருக்காக திறந்து கொடுக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஹalleluya. நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தாவே நீ தொடுங்க. இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், வசனங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும் ஆண்டவரே. அற்புத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வசனங்கள், வார்த்தை விதையாகி இந்த வார்த்தை வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர். ரட்சிப்பு உண்டாகட்டும், சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா வித வறுமை விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. சுகத்தினால், ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சந்தோஷம் சமாதானமும் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. நாம மகிமைப்பட்டோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம்.